கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு. ஐயோ ஆத்தா மறைச்சி பார்த்தா, ஐயோ ஆத்தா மறைச்சி பார்த்தா, தாங்காதடி தங்கரதா, ஐயோ தூங்காதடி எங்க மனம், ஐயோ தாங்காதடி தங்கரதா, அம்மா தூங்காதடி எங்க மனம். கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு, கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு. ஐயோ மறைச்சி பார்த்தா, தாங்காதடி தங்கரதா, தூங்காதடி எங்க மனம், ஐயோ தாங்காதடி தங்கரதா, தூங்காதடி எங்க மனம். 1982 செப்டம்பர் 16 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அந்நாள் அது ஒரு நன்னாள். என் வாழ்க்கையில் ஆனது அது ஒரு பொன்னாள். காரணம் ஒரு பெண்ணால். என் மனைவி உஷாவை அந்த தேதியில தான் நான் மணமுடித்தேன். அவளுடைய கரம் பிடித்தேன். அவள் இதயத்தில் இடம் பிடித்தேன். அவள் பெயரால் உயிர் உள்ளவரை உஷா என்று படம் பிடித்தேன். அந்த படம் தான் 1983 மார்ச் மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. இந்த மக்கள் தந்த ஆதரவால் அது வெற்றி பெற்றது. வெள்ளி விழா படமானது. என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தினம். அந்த படம் மக்கள் தந்த ஆதரவால், அவர்கள் தந்த அந்த அரவணைப்பால் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றது. வெள்ளி விழா படமானது. அந்த படம் தான் என்ன மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தின படம். அது முழுக்க ஒரு கல்லூரி பின்னணியிலையும் ஒரு ரயில் பயணத்தை பேஸ் பண்ணி, ரயில் பிளாட்ஃபாரம், தண்டவாளம், அது இதுன்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரயில் பயணங்கள் தான் அதில் விளையாடும். அதை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் அந்த ஒருதலை ராகம். அதற்கு பிறகு முழுக்க இளமை ததும்ப இளமை சொட்டை எடுத்த படம் தான் ரயில் பயணங்களில். அதுவும் ஒரு காதல் கதை. அதற்கு பிறகு என்னுடைய படமான இந்த உயிருள்ளவரை உஷா, இது 1983 வெளியானது. இது முழுக்க கல்லூரி பின்னணியில் எடுக்கப்பட்ட, ஒரு காலேஜ் பேக்ரவுண்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு டீனேஜ் லவ் ஸ்டோரி. பெரிய நட்சத்திரங்கள் யாரும் நடிக்கலைன்னா எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு அன்னைக்கு உருவாகல. அதனால முற்றிலும் புதுமுகம், பெரும்பான்மையை பார்த்தா புதுமுகம். அதில் தான் அன்னைக்கு நான் கதாநாயகனாக நம்முடைய கங்காவையும் நளினியும் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தினேன். நளினி அந்த படத்தில் நடித்து கதாநாயகன் நடித்து அதுக்கு பிறகு எத்தனையோ படங்களில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தென்னிந்திய திரையுலகத்திலேயே நம்ம கலக்குன்னு கலக்கிய ஒரு நளினம் மிக்க ஒரு நடிகை தான் நளினி. இதை தவிர இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற நடிகர்கள், மறைந்துவிட்ட நம்முடைய காந்திமதி அக்கா மற்றும் மறைந்துவிட்ட எஸ் சந்திரன், இடிச்சப்புலி செல்வராஜ், நம்முடைய உசிலமணி, நிறைய நடிகர்கள் அத்தனை பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதை தவிர பார்த்தா இந்த படத்தில் தான் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அறிமுகமான செயின் ஜெயபால் கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருந்தேன். 1 2 3 எண்ணிக்கை, ஒப்பம் பேரை சொல்லிக்க, இந்த வாங்கிக்க அப்படின்னு ஃபைட்டுக்கு நடுவுலேயே அங்கங்கே டக்குன்னு டயலாக்கு. அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுது. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு 3 பாட்டு, கட்டடிப்போம் காலேஜுக்கு அந்த பாட்டாக இருக்கட்டும், இந்திரலோகத்து சுந்தரி, ராத்திரி கனவினில் வந்தாலோ, மோகம் வந்து தாகம் வந்து, இந்த பாட்டை பாடினது யாருன்னு கேட்டாக்கா பாடும் நிலா பாலு, பல்சுவை குரல் வேந்தர் அண்ணன் பாலு அண்ணன் அவர்கள் 3 பாட்டை 3 விதமா அப்படி கலக்கியிருப்பாரு. அதே மாதிரி இதயமதை கோவில் என்றேன் அந்த பாட்டை வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் அந்த சங்கீத சாம்ராட் அண்ணன் TM சௌந்தரராஜன் பாடியிருப்பாரு. அதே மாதிரி என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே, என் முன்னாடி வந்தாடும் ரோசாக்களே, இந்த பாட்டை நம்மளுடைய மண்வாசனை கலைஞன் மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பாரு. அது மாதிரி பெண் குரல் எடுத்துட்டா மோகம் வந்து தாகம் வந்து அந்த பாட்டா இருக்கட்டும், உன்னைத்தானே அழைப்பேன் அந்த பாட்டா இருக்கட்டும், இந்த பாட்டெல்லாம் யாரு பாடினான்னு கேட்டா அந்த குயிலோசை குரலரசி எஸ் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க, கலக்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஏலேலம்பர அந்த ஏலேலம்பர பாட்டு எடுத்தாக்கா அந்த சங்கீத தென்றல் சசிரேகா பாடியிருப்பாங்க. இப்படி இந்த படத்துல பங்கு பெற்ற பாடகர்கள் அத்தனை பேரும் நான் போட்ட ராகத்துக்கு, நான் போட்ட தாளத்துக்கு, என்னோட மெட்டுக்கு உயிர் கொடுத்து அதை அப்படியே ரசிகர்களுக்கு இதமா
சுகமா அப்படி கொடுத்தாங்க. அந்த பாடல்கள் அன்னைக்கு அப்படிலாம் ஹிட் ஆனதுனால தான் படமும் ஹிட் ஆனுச்சு. அந்த காலத்துல கலக்கின இந்த பாட்டை இந்த காலத்துக்கு ஏற்ப மாடர்னா, ட்ரெண்டியா, பீட்டை மாற்றி, சவுண்டை மாற்றி, ஸ்டைலை மாற்றி புதுசாக பண்ணியிருக்க ரீமிக்ஸ், இன்னும் சொல்ல போனால் அது ஒரு நியூ மிக்ஸ். டோட்டலாக டிஜிட்டல் இசையோட நவீன தொழில்நுட்பத்தோட 4Kல இந்த படத்தை செய்கிறோம் ரீரிலீஸ். கரும்பை விட இரும்பு ஸ்ட்ராங்கு தான். ஆனா நெருப்புல விழுந்துட்டா கரும்பு ஒண்ணுதான், இரும்பு ஒண்ணுதான். என்ன கரும்பு கருகிடுது, இரும்பு உருகிடுது. அது மாதிரி காதல் தோல்விங்கிற தீயில விழுந்துட்டா ஆணும் ஒண்ணுதான், பொண்ணு ஒண்ணுதான்.